மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களுக்கும் எதிராக அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நாடகம் குறித்து பேசுவதற்கு எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இது நாடகம் இல்லை, எங்களுடைய வாழ்வியலை இங்கே அப்படியே காட்டியிருக்கிறீர்கள். பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கின்ற சமயத்தில் எல்லோரும் எழுந்து நின்று உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொருத்தரும் எழுந்து என்னுடைய அப்பா டாக்டராக இருக்கிறார், என்ஜினியராக இருக்கிறார், விவசாயம் செய்கிறார், கூலி வேலை செய்கிறார் என்று கூட சொல்ல முடியும். ஆனால் கல்லூரியிலோ பள்ளியிலோ எழுந்து என்னால் சொல்ல முடியாது, உண்மையான வேலையை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய அம்மா கக்கூஸ் கழுவுகிறார் என்று நான் சொல்ல முடியாது. என்னுடைய தகப்பனார் மேளம் அடிக்கிறார், செருப்பு தைக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படி நான் சொன்னால் அடுத்த நிமிடமே கல்லூரியில் என்னுடைய படிக்கிற நண்பர்கள் மத்தியிலே நான் எந்த சாதி என்று தெரிந்துவிடும். ஆக தொழில்களை மையப்படுத்தி சாதியா அல்லது இந்த சாதியம் இருப்பதனால்தான் தொழில்களா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அம்பேத்கரை படித்தவர்கள் நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள், சாதி இருப்பதனால் இந்த தொழில்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று. நேரத்தினுடைய அருமை கருதி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன பல்வேறு விஷயங்களை இந்த நாடகத்தில் குறிப்பிட்டார்கள். காந்தி அவர்களிடத்திலும் பல்வேறு கோரிக்கைகளுக்காக நீங்கள் போராடுகிறீர்களே, இந்த கையால் மலமல்லுகிற தொழிலாளருடைய உரிமைகளுக்காக நீங்கள் ஒரு போராட்டமாவது எடுக்கலாமே, ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறும் என்று பல போராட்டங்களை நடத்துகிறீர்கள் என்று கேட்டபொழுது காந்தி அவர்கள் சொன்னார், நான் அடுத்த பிறவியிலே மலமல்லுகிற தொழிலாளியினுடைய வயிற்றில் பிறந்து அவருடைய விடுதலைக்காக நான் போராட வேண்டும் என்று சொன்னார். அதே கேள்வியை அம்பேத்கரிடம் கேட்ட பொழுது காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார், அடுத்த பிறவி ஒன்று இருக்க வேண்டும், அதிலும் மலமல்லுவதற்கென்று ஒரு சாதி இருக்க வேண்டும் என்று காந்தி அவர்கள் நினைக்கிறார். ஆனால் நான் இந்த பிறவியிலே அந்த இழிவை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது தொடரக்கூடாது, இந்த பிறவியிலே ஒழித்து கட்டப்பட வேண்டியது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கு கனவு கொண்டார். அந்த கனவு இன்றைக்கும் நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதிய கட்டமைப்பினுடைய உச்சாணி கொம்பில் இருக்கின்ற பிராமண சமூகம் இன்றைக்கும் கருவறைக்குள் சென்று அர்ச்சகர் பணியை செய்கிறார்கள். அந்த சாதியை தவிர எவரும் உள்ளே போக முடியாது கருவறைக்குள்ளாக. அதே போலதான் கழிவறைக்குள்ளாக தாழ்த்தப்பட்டவர்களை தவிர எவரும் சென்று சுத்தப்படுத்த முடியாது என்கிற நிலைமை இங்கே இருக்கிறது. கையால் மணி அடிப்பதற்கு கூட இயந்திரம் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் கையால் மலமல்லுவதை ஒழிப்பதற்கு இயந்திரம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், இது சாதிய அடிமைத்தனத்தினுடைய மிக முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன். சாதியின் அடிப்படையிலான தொழில்கள் மாறவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இதைவிட சொல்ல முடியாது. உச்சாணி கும்பல் இருக்கின்ற அர்ச்சகர் சமூகம், கடைக்கோடியில் இருக்கின்ற அருந்ததியர் சமூகம், இந்த நிலை மாறாமல் இங்கு சாதியை மாற்ற முடியாது, சாதியை ஒழிக்க முடியாது. ஆக அந்த அடிப்படையில் தான் உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை, எழுத்தாளர் ஜெயராணி அவர்களும் அன்பு தோழர் ரஞ்சித் அவர்களும் இணைந்து இந்த நாடக நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது உண்மையாகவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவர்களோடு இணைந்து பல பேர் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அருமை தோழர் ரஞ்சித் அவர்களை எங்களுடைய ஆதித்தமிழர் கட்சியினுடைய இதே கோரிக்கைக்காக, மலமல்லுவதை ஒழிப்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது அவர்களை அழைத்தோம். நான் வருவதால் இந்த பிரச்சனை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் வருவதால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு விவாதம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அன்பு தோழர் ரஞ்சித் அவர்கள் அவருடைய மனதில் பதிந்த விஷயங்கள் இன்றைக்கு தோழர் ஜெயராணி அவர்களோடு இணைந்து நாங்கள் மட்டுமே பேசிக்கொண்ட விஷயத்தை தமிழ்நாட்டுடைய முக்கிய ஆளுமைகளை எல்லாம் வைத்து பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதைவிட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால், நடிகர் சத்யராஜ் போன்றவர்கள், இயக்குனர் சமுத்திரக்கனி போன்றவர்கள்லாம் இந்த பிரச்சனைகளை பேசும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம், உண்மையாகவே இந்த நாடக நிகழ்வு நடந்தவுடனே எல்லாம் மாறிவிடும் என்று நாங்கள் நம்பவில்லை. ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு விவாதத்தை இந்த நாடக நிகழ்வு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆக அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் கையால் மலமல்லக்கூடிய கொடுமை எங்கே இருக்கிறது என்று எல்லாம் கூட சில பேர் கேட்பார்கள்.
நாடகத்தில் மிக தெளிவாக சொன்னார்கள். பெஜவாடா வில்சன் நீதிமன்றத்தில் இருப்பதை போன்றுதான் எங்களுக்கு இருந்தது. பெஜவாடா வில்சன் கேட்கும் பொழுது அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இந்தியாவில் இல்லை. இவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு, நன்றாக கவனிங்கள், இவர்கள் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு, வீடியோக்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக நீதிமன்றத்தில் நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொன்னார்கள். பெஜவாடா வில்சன் ஒரே ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த நீதிமன்றத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறீர்கள், உண்மையாகவே புகைப்படத்திற்காக பணத்திற்காக நாங்கள் செய்வதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். பணத்திற்காக நாங்கள் செய்வதாக இருந்தால் இந்த நீதிமன்றத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறீர்கள், நான் 1 லட்சம் ரூபாய் தருகிறேன், யாராவது ஒரு நபராவது மலத்தை கையால் அள்ள முடியுமா இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார். அந்த கேள்விதான் இன்றைக்கும் எழுகிறது. எல்லோரும் இன்றைக்கு சமூகம் மாறிவிட்டது, வளர்ச்சி அடைந்து விட்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள். என்ன வல்லரசு நாடாக போகுது? கையால் மலம் வல்றத ஒரு கக்கூச கூட மாத்தாத கவர்மெண்ட் வல்லரசாகி என்னையா பிரயோஜனம்? வல்லரசாக வேண்டாம், நீங்க நல்லரசாக மாறுங்க. அண்ணன் திருமாவர்கள் சொன்னதை போல காந்திய பார்வை, அம்பேத்கரிய பார்வை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் அதையும் தாண்டி காவி பார்வை தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. உண்மையாகவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி இந்த கையால் மலமுள்ளுகிற இழிநிலை எங்கெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியாவில் தான் முழுமையாக இருக்கிறது. இலங்கையில் ஒரு சில இடங்களில் இருக்கிறது, பங்களாதேஷில் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. அங்கெல்லாம் ஊடுருவி இருப்பதற்கு இந்தியாவில் மிக கடுமையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வேறொன்றும் இல்லை. இந்து மதம் இருக்கின்ற வரையில் இந்த சாதியை ஒழிக்கவே முடியாது. இந்து மதம் இருக்கின்ற வரையில் இந்த இழி தொழில்களை ஒழிக்கவே முடியாது. ஆக சாதியும் மதமும் பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக, சாதியின் அடிப்படையிலான தொழில்கள் பிரிக்க முடியாதவைகளாக இருக்கிறது. உண்மையாகவே இந்த சாதியத்தையும் மதத்தையும் வெடி வைத்து தகர்க்காமல் இங்கே நாம் எந்த விதமான மாற்றத்தையும் நடத்திவிட முடியாத நண்பர்களே. ஆயிரக்கணக்கான துப்புரவு பணியாளர்கள், என்னை போன்ற துப்புரவு பணியாளருடைய பிள்ளைகள் நாங்கள் உண்மையாகவே இந்த நிகழ்வில் பெருமை அடைகிறோம். நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்ட விஷயத்தை எல்லோரும் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு சூழலை இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறது. எப்படி வார்த்தைகளை சொல்லி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் கொண்டு வந்து, தேசிய கட்சிகள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே தோழர் GR அவர்களாம் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் ஒரு முக்கிய விவாத பொருளாக இந்த நாடக நிகழ்வு அமைந்திருக்கிறது. அந்த வகையில் சொல்லுவதற்கான, பாராட்டுவதற்கான வார்த்தைகள் இல்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப நேரம் கழிஞ்ச நேரத்தில் பேசி